ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம ராதாஸ் ரெசிபியில் பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பொட்டேட்டோ பால்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 100 கிராம் பன்னீர், ஒரு குடைமிளகாய் பொடியை நறுக்கிக்கலாம், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், சேர்த்து பிடிக்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்கி எடுத்துக்கலாம். 1/2 kg உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். சேமியா 100 கிராம், இது ஆயிலில் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து இந்த பன்னீரை நல்லா துருவி எடுத்துக்கலாம். பன்னீரை நல்லா துருவி எடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். பாயில் பண்ண உருளைக்கிழங்கை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சாச்சு. இப்போ இதில் குடைமிளகாயை சேர்த்துடலாம். இது கூடவே வெங்காயம், சில்லி ஃப்ளேக்ஸ் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சாட் மசாலா. இப்போ துருவி வச்சிருக்கிற பன்னீரையும் சேர்த்துடலாம் இதில். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி. இது சேர்த்து பிடிக்கிறதுக்காக ஒரு 3 ஸ்பூன் சோள மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் தேவைப்படாது. ஈவினிங் ஸ்நாக்காக புதுவிதமான இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஈஸியானதாகவும் இருக்கும், ரொம்பவும் பிடிக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. கொஞ்சமாக கையில் ஆயில் தடவிக்கலாம். நல்லா பால்ஸாக பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த சைஸில் நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. அடுத்ததாக இந்த சோள மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ரொம்பவும் கட்டித்தன்மையாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் மீடியமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பால்ஸை ஒன்று ஒன்றா இதில் டிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சேமியாவில் நாம் நல்லா பிரட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ திரும்பவும் இந்த சோள மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். திரும்பவும் இந்த சேமியாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து இந்த உருண்டைகளை பிடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஆயில் ஹீட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உருண்டைகள் ரெடியாக இருக்குது. ஆயிலும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இப்போது ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடுப்பு தீயை ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ஹையாகவும் இல்லாமல் மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ள அந்த பன்னீர் உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்து வரும். கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்தாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த பன்னீர் பொட்டேட்டோ பால்ஸ்க்கு நம்ம வெறும் சாஸை வச்சு பரிமாறலாம். ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ்ஷை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.